என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன். சேலம் ரேஸ் பிரான்ச்ல இருந்து பேசுறேன். நான் வந்து குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து VAO போஸ்டிங் கிடைக்க போகுது. நான் ஏன் இந்த TNPSC ஃபீல்டுக்குள்ள வந்தேன்னா, காலேஜ் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்மளுக்குன்னு ஒரு மோட்டிவேட்டா ஒரு சிலர் பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க நம்ம இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம அவங்கள மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக காலேஜ் முடிச்சோடனே டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா சேலம் வரண்டா ரேஸ். ஏன் நம்ம வரண்டா ரேஸ் சூஸ் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தேவை. படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. சேர்ஸ், பேட்ஸ், லேப், லைப்ரரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7:30 7:20 வந்து ஆரம்பிச்சிருவாங்க ரேஸில். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 8:30 வரையும் ஓப்பனில் வச்சிருப்பாங்க. நியர்பை எக்ஸாம் வந்து கிட்ட வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாஃப்ஸை வந்து உட்கார வச்சு 9:30 வரையுமே கொண்டு போயிருக்காங்க ரேஸ். அதனால என்னுடைய சக்ஸஸ்க்கு அதுவும் முக்கியமான ஒரு ரீசனாக சொல்லலாம். சின்சியராக இருங்க. உங்களுடைய 100% இல்லை 200% எஃபெக்டை வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக கொடுக்கணும். நம்ம நியர்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியடாக பண்ணிட்டு இருக்கேன் டியூ டு கொரோனா பீரியட்னால. அந்த கொரோனா பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து சின்சியர் அட்டெம்ப்ட் வந்து நான் குறையவே இல்லைன்னு சொல்லுவேன். மாரத்தான் ரேஸ் இதுமாரி பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சேலம் பிரான்ச்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. மென்டர்ஸ் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒருத்தர் ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய பீரியட் வந்து ரொம்ப கண்டினியூ வந்திருக்கு. எவ்ரி டைம் வீக்காக இருக்கிறப்பையும் என்னுடைய ஸ்டாஃப் சுரேந்தர் அவராக இருக்கட்டும், சங்கர் சாராக இருக்கட்டும், ராஜேஷ் சாராக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஈவினிங் வந்து சர்க்கிள் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த சர்க்கிள் அட்டென்ட் பண்ணுங்க. படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக போங்க. தேவையில்லாத விஷயம் வந்து நம்மளை சுற்றி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கொண்டு போயிட்டு இருங்க.